ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் பேக் மாடலில் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி எப்படி பேக் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இதனுடைய லென்த் 19 இன்ச்சும் வித்து 16 இன்ச்சும் மார்க் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். இதில் நான் வித்து 32 இன்ச் எடுத்து சிங்கிள் பீஸாகவே ஃபேப்ரிக்கை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் நம்ம சைடில் வரது மாதிரியும் ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு வரது மாதிரியும் துணியை ஃபோல்ட் பண்ணி போடணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு ஃபோல்டிங்கில் இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லென்த் 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மார்க் பண்ண பிறகு ஆப்போசிட் சைட்லேயும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு இதனுடைய லென்த் 5.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மார்க் பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுவிடுங்க. 2 சைட்லேயும் பாக்ஸ் போட்ட பிறகு இப்போ நம்ம அதில் ஷேப் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதான். இந்த ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரெஞ்சுக்கு யூஸ் பண்ணியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நெக் போர்ஷன் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி வளைச்சி மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஓப்பன் சைட்லேயும் மார்க் பண்ணணும். ஸோ இந்த 2 சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா 3 லேயராக இருக்கும். ஏன்னா நான் சிங்கிள் பீஸாக எடுத்துருக்கிறதுனாலக்கு 3 லேயராக இருக்கும். இது நீங்கள் 2 பீஸாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் சைடில் 4 லேயராக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு நம்ம எதுலெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே உருட்டு தையல் போட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுக்கணும். இது நான் சிங்கிள் பீஸாக எடுத்து நான் இதை கட் பண்ணதுனாலக்கு எனக்கு இதில் க்ளோஸாக இருக்கும். இதை நான் இப்போ கட் பண்ணிவிடுதேன். இது நீங்கள் 2 பீஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம சுற்றி தையல் போட்டு எடுக்கலாம். எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுங்க. தையல் போடும்போது துணியை ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது. அதனால் துணியை நம்ம தையல் போடும்போது ஃப்ரீயாகவே தையல் போட்டு எடுங்க. இப்போ கார்னரில் நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாகவே தையல் போட்டு எடுங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்னரில் வரும்போது தையல் போட்டிங்கன்னா சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் கார்னரில் எப்போவுமே நீங்கள் எதுக்கு சுடிதாருக்கோ எதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கார்னர் போர்ஷன் வரும்போது ஸ்லோவாகவே தையல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷை கொடுக்கும். இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி 2 ட்ரிப்பு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துடுங்க. இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி 2 ட்ரிப்பு ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இனியொரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் ட்ரிம் பண்ணிவிடுங்க. அல்லது நெக்கு ஃபுல்லாகவே ஒரு 2 இன்ச்சு சைஸில் விட்டு கூட நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். தையல் போடுறதுக்கும் எளிமையாக இருக்கும். ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ 2 பீஸ்லேயுமே நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஹேண்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடுங்க. 2 ரைட் சைடும் உள்ளடி இருக்கணும், ராங் சைடு 2மே வெளியில் வர்றது மாதிரி துணியை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலேயும் தையல் போட்ட பிறகு 2 சைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி துணியை லெவல் பண்ணிவிடுங்க. லெவல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க.
தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு 2 ட்ரிப்பாவது நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. இந்த சைடில் தையல் போட்டு எடுத்த பிறகு இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ரெண்டு சைட்லேயும் தையல் போட்ட பிறகு இந்த மாதிரி ஹேண்டிலில் வந்து சென்டராக பார்த்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த ஹேண்டிலில் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ண பிறகு தான் கீழே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும். கீழே போடக்கூடிய தையல் வந்து 3 or 4 டைம்ஸ் வந்து போட்டுடுங்க. அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம இது பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலைக்கு, திங்ஸ் வைக்கிறதுனாலைக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தையல் வந்து அதிகமாக போட்டுவிடுங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான பிளாஸ்டிக் பேக் மாடல்லே வந்து ஃபேப்ரிக்கில் நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தையல் போட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து திருப்பி வந்து அயர்ன் பண்ணணும். அயர்ன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிலில் வந்து நீங்கள் 2ஆக எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதாவது 2 சைட்லேயுமே வந்து அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பேக் லுக்கே வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 சைட்லேயும் வந்து அயர்ன் பண்ணி எடுக்கணும். இந்த அயர்ன் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுங்க. அந்த மடிப்பு அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அதில் விழும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.